அவள் தானே எங்கள் புன்னகை. ஏண்டி உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்னமா பிரச்சனை? நான் எப்போதும் போலதான் இருக்கேன். என்ன கோவம் தான் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதோ? அந்த மாதிரி தான் இப்ப நான் இருக்கேன். சம்பந்தமே இல்லாம எது கோவப்படுற? அத்தை, அவ சம்பந்தம் இல்லாமலாம் கோவப்படல. அவளுக்கு ஒரு பிரச்சனை அத்தை, அதனாலதான் அப்படி. மாப்ள, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு பல தடவை அவகிட்ட சொல்லியாச்சு. ஆனாலும் இப்படிதான் இருக்கா. ஏமா நீ இப்படி கடிச்சினா அப்புறம் அவ இப்படி? மாமா, உங்க பேத்திகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது போதும் மாமா. இதுக்கு மேல அப்படி இருக்க கூடாது. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இப்படியா இருக்கிறதே? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு தான் என்ன பிரச்சனை? அம்மா என்ன பேசுறாங்க, நீ எப்படி நடந்துக்கற? நான் உன்கிட்ட பேசல, புரியுதா? ஏய், எனக்கு ஒரு விஷயம் புரியலடி. என்னடி காலையில இருந்து இப்படி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் கொலை குத்தமா பண்ணிட்டேன்? நீ கொலை குத்த பண்ணல, நான் சொல்லவே இல்லையே. அண்ணி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. சோ அந்த ரீசனை சொல்லிட்டு அப்புறம் இப்படி நடந்துக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்ல. ரீசனை சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருமா மகேஷ்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இதுதான் எனக்கு காரணம்னு சொன்னா மட்டும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்ப மிருதா கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்க நீ? உனக்கு அது புரியாது, நீ பேசாம இரு. அண்ணி ப்ளீஸ், கொஞ்சம் பேசுறத பார்த்து பேசுங்க. வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு இருக்கு. ஏன் மகேஷ், அவளை நான் ஏதாவது சொல்றத உன்னால தாங்கிக்க முடியலையா? தாங்கிக்க முடியலையான்னு கேக்குறேன். ஏய், என்னடி உனக்கு இப்போ? எனக்கு என்ன? எனக்கு என்ன பிரச்சனை வந்தற போதுன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாரு, காரணமே இல்லாம சும்மா சும்மா கோபப்பட்டுட்டு இருந்தா அவளை பாத்துக்கோ. என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? வாய் திறந்து என்ன ஓபனா சொல்லிடி வெளிய. சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனை இருக்கு பாத்தியா? அத சமாளிக்கிறதா பெரும்பாடு. டேய் சரண், என்னடா நடந்துட்டு இருக்கு? எனக்கு புரியல சரண். நானும் இங்க தானே இருக்கேன், எனக்கே புரியல. மண்டை வெடிக்குது எனக்கு. இங்க பாரு, பொடி வச்சு பேசிட்டு அவளை பாத்துக்கோ. எது வந்தாலும் டைரக்டா சொல்ல. மா, நான் சொல்லிடுவேன்மா. ஆனா பிரச்சனை எப்படி வேணாலும் போகும். என்னால யாரும் எந்த இடத்துல கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா பொறுத்து போறேன். அண்ணி, அப்படி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு தேவையில்லாம மிருதுலா கிட்ட இவ்ளோ ஹார்ஸா நடந்துக்கிறீங்க? அதுக்கு உண்மையான ரீசனை சொல்லுங்க. எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு பாட்டுல அமைதியா நின்னுட்டே இருக்கு. நீங்க பேச பேச எதுவும் கேட்காம. என்ன? அவர்தானே பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாம கோவம் வருது? இல்ல தெரியாமத கேட்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாம கோவம் வருது? அவர்கிட்ட பேசினாலும் மரியாதை கொடுத்து பேசு. மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். நான் என்னடி அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினேன்? அவர் ஏன் கொடுத்தனாரு, நான் அவளை வாடா போடான்னு சொன்னா கூட அவர் கோச்சுக்க மாட்டாரு. உனக்கு எதுக்கு பத்துக்கிட்டு வருது? அப்படி அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? என்னமோ தாலி கட்ட புருஷன் மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமாடி, தாலி கட்ட புருஷனா என்ன பண்ணுவ? மகேஷ் புருஷன் என்ன பண்ணுவ? மிருதுலா, சந்தியா, ஏய் சந்தியா, சந்தியம்மா, ஏய் மாப்ள உட்கார வைங்க மாப்ள, நான் தண்ணி கொண்டு வரேன். மென்டல் ஆயிட்டியா? எதை தெரியக்கூடாதுன்னு நினைச்சனா? ஏன்டி மகேஷ், நான் என்னடா பண்ணிட்டேன்? மகேஷ், இந்தாங்க மாப்ள, இந்த தண்ணி தெளிச்சு விடுங்க. மிருதுலா, நேத்து கூட உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொறுமையா இருக்கணும்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நீ எதையும் அதிகமா பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே நான் வாய் கொடுத்து பேசணும். இப்படி பண்ணிட்டியடி. தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, இப்போ என்ன பண்ண? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இரு, நான் சமாளிச்சுக்கிறேன். சரண், தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு விடு. மெதுவா மாப்ள, மெதுவா. இப்போ ஓகேவாமா? காலைல சாப்பிட்டியாடி? இல்லம்மா, சாப்பிடல. ஆனா சந்தியா, எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது எதுவுமே தெரியல சந்தியா. இப்படி இருந்தேன்னு வெச்சுக்கோ, ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மிருதுலா, என்னமோ சொன்னியே, என்னமோ மகேஷ் மாப்பிளைய உன் புருஷன் சொன்னியே, என்னது அது? அத்தை அத்தை, ப்ளீஸ் அத்தை, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அது ஒன்றும் இல்லை. அண்ணி பேசுனதும் ஏதோ எமோஷ்னல்ல பேசிட்டாங்க. பை த பை, அவங்க என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸோ அப்படி சொன்னதுனால கொஞ்சம் கோவம் வந்து எமோஷனில் கத்திட்டாங்க. என்ன மிருதுலா? சரண், நீ தப்பா நினைச்சுக்காதடா. அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே. எனக்கு தெரியும், எப்படியும் ஒரு கோவத்திலையும் ஒரு எமோஷனல்ல தான் மிருதுலா அப்படி பேசியிருப்பாங்கன்னு. சரண், உனக்கு உண்மை தெரிஞ்சா
பேசிட்டா மிருதுலாவும் கோவத்துல பேசிட்டாங்க. சரியா போச்சு, அவ்வளவுதான். என்ன விடு, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, கோவத்துல பேசுறதுக்கும் வார்த்தை இருக்கு. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, புரியுதா? இப்போ நாங்க மட்டும் இருக்க போய் இந்த வார்த்தை சொல்றேன். நாளைக்கு அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் எல்லா குடும்பம் ஒண்ணா இருக்கும் இந்த வார்த்தை சொன்னீனா என்னடி? நீ கல்யாணம் ஆகாதவ, உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும், புரியுதா? வார்த்தையை பார்த்து பேசணும் மிருதுலாமா. நம்ம கோவத்துல நிறைய வார்த்தைகளை இங்க விட்டுருவோம். ஆனா திரும்ப அது அல்லணும்னு நினைச்சா முடியவே முடியாது. இல்ல இல்ல தாத்தா, மன்னிச்சிடுங்க. கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். மா, அவ சாப்பிடலம்மா. ரெண்டாவது அவ பீரியட்ஸ்ல இருக்காம்மா. அந்த அந்த டென்ஷன்ல தான் அவ அப்படி பேசிட்டா. ஏய், ஏமா சாப்பிடாம இருக்க? ஆ, பசிக்கலங்க. இங்க பாரு, கோவத்தை சாப்பாட்டுல காட்டாத, புரியுதா? என்னத்த சொல்றேனே தெரியலடி. சாப்பாடு எடுத்து வைக்க, அதை சாப்பிடு வா. மாப்பிள்ள, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. அவங்க இருந்தானா இப்படித்தான் அவளு இவ்வளவு ஏதாவது மாத்தி சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டு வந்துருவாளுங்க. இல்ல, நான் போல. நான் ஒரு வாரம் இங்க இருக்கேன். ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ. நான் ஒரு வாரம் மட்டும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட போய்க்கிறேன். இருக்கட்டும் அத்தை, அவளுக்கு இங்கதான் இருக்கணும்னு ஆசை போல. ஒரு வாரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன். இங்க பாரு சந்தியா, கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சமாவது பொறுப்புங்கிறது வரணும், புரியுதா? நீ பொறுப்பாக தான் இருக்க, நான் அது எதுவுமே சொல்லலை. ஆனால் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஒரு பொட்டை பிள்ளைக்கு இம்புட்டு கோவம் ஆகாது. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணு, புரியுதா? பாட்டி சொல்றது கேளுமா. இல்ல பாட்டி, இல்ல தாத்தா, இனி அவ குறைச்சுக்குவா. என்ன சரி, சாப்பாடு கொடுங்க, நான் ஊட்டி விட்டுட்டே போ. வேண்டாம் சரண், நான் சாப்பிட்டுப்பேன், நீ போ. ஆமா, உன்னை இப்படி விட்டுட்டு போனா நீ நல்லா சாப்பிடுவ. என்ன, நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே போறேன். இல்லைடா, எனக்கு காலிலேருந்தே ரொம்ப ஸ்டொமக் பெயின். ஸோ அது நான் சாப்பிட்டுப்பேன். என்ன, எனக்கு பீரியட்ஸ் ஆனால் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் அப்படி தான். என்ன, நான் என்னை மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. உன்னை விட்டுட்டு போகவே பயமா இருக்குடி. நான் கோவத்தில் தான் அப்படி கத்திட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக இருப்பேன், நீ பார்த்துப்போ. என்ன, நான் மத்தியானம் கண்டிப்பாக ஆஃபீஸ் வரேன். வேணாம், நீ ரெஸ்ட் எடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வரலினாலும் பிரச்சனை இல்லை. ஒர்க்கெல்லாம் அப்படியே இருக்கு, நான் வரேன் மத்தியானம், நீ போ. என்ன, சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். அத்தை வாங்க அத்தை. சரண், ப்ராப்ளம் எங்கேருந்து எங்கே கிரியேட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. என்ன, சரி விடு. கோவத்தில் இங்கே நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை பேசதான் செய்வாங்க. ஆனால் அது கோவத்தில் மட்டும்தான் வரும். ஆனால் கோவத்தில் பேசுறதுக்கும் வார்த்தைகள் முக்கியம், புரியுதா? ஸோ அதனால தான் நானும் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சுக்கோ சரண். அண்ணி, ரொம்ப சாரி. இல்லை, நானும் ஏதோ கோவத்தில். சாரி சாரி மகேஷ். இல்லை அண்ணி, நீங்கள் எதுக்காக கோவப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களோட கோவம் உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது நியாயமாக இருந்திருக்கலாம். ஆனால் மிருதுலாவை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நான் பழகிட்டு இருக்கேன். நமக்கு பிடிச்சவங்களை ஏதாவது சொல்லி ஹர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதான் நீ, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீயும் கோவத்தில் பேசிட்ட, இவ்வளோ கோவத்தில் பேசிட்டா, மிருதுலாவும் கோவத்தில் பேசிட்டாங்க, புரியுதா? ப்ராப்ளம் முடிஞ்சது, புரியுதா? அது மட்டும் இல்லை, இவளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அது உனக்கு சொன்னால் புரியாது. ஸோ அதனால தான் அவள் அப்படி நடந்துக்கிட்டா. ஓகேவா? சரி விடு, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ பார்த்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன். நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறந்தாய். வாலிபத்தில் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. சந்தியா, இங்கே பாருமா, நான் போயிட்டு வரேன். என்ன, பார்த்து பத்திரமா இரு. நீ இங்கே ஒரு வாரம் இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன, உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைன்னா என் கூடவே வந்து இரு, புரியுதா? நீ எதுக்காக இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதையும் தாண்டி நீ உன் உடம்ப பார்த்துக்கோமா, புரியுதா?
இப்பவும் சொல்றேன், நான் எங்க இருந்தாலும் என் உடல் மட்டும்தான் அங்க இருக்கும், என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கும். புரியுதா? போயிட்டு வரவா? இங்கே நடந்தது எதையும் யோசிக்காத. என்ன யோசிச்சின்னா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. யோசிக்காம போ, புரியுதா? பார்த்து போ. பைக்லையா வந்த? ம் பார்த்து போ. பைக்கை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ம் சரிம்மா. நான் மத்தியானம் கண்டிப்பாக ஆஃபீஸ் வரேன். ஆ சரி, நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. ஓகேவா? நான் போயிட்டு வரேன். ம். மிருதுலா என்ன? பார்த்துக்கோமா. ம் நான் போயிட்டு வரேன். சரியா? ஆ சரி. போயிட்டு வரேன். ம். சந்தியா, are you okay? நான் கோவத்தில் தாண்டி அப்படி பேசிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சாரி, ரொம்ப சாரி டி. உன்னை எங்கேயாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோடி ப்ளீஸ். அதுக்காக என் கூட பேசாம இருக்காது. நீ என் கூட பேசலன்னா அவ்வளோதான். ப்ளீஸ் டி, பேசு. நம்ம ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லுவோம். அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதே நம்பிக்கை ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட இருந்து கிடைக்காத போது அதோட பெயின் சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அது அது ஒரு ஏமாற்றன்றதை விட அது ஒரு துரோகம். அது ரொம்ப பெரிய வலி. சந்தியா, நான் உங்ககிட்ட எதை மறைச்சேன்னு நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக தாண்டி பேசுறேன், ஓப்பனாக தான் சொல்றேன். ஆனா நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்றது என்னால தாங்கிக்க முடியல. அதை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். சரி, எதுவா இருந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன். ஆமா, இப்ப சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல். நான் போறேன். நம்ம கூட பிறந்ததுல யார் என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருந்தாலும் நீ நீ அப்படி பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி பண்ணிட்டல்ல, அதாண்டி வலிக்குது. அதான் வலிக்குது. நம்ம வீடா இவ்வளோ அமைதியா இருக்கு? ஏக்கா, இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இனிதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. டேய், சாவி வண்டியில வச்சுட்டு எடுத்துட்டு. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? அண்ணா என்னாச்சு? அம்மா அப்பா என்ன? மகேஷுங்க வெளியே இருக்கானா? இருங்க. மகேஷ் வேமா வா. என்ன குடும்பமே திருவிழாக்கு கூட்டம் கூட்டின மாதிரி நிக்கிறானுங்க. என்ன என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சோழிகிளி முடிஞ்சா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு இப்படி நிக்கிறாங்க? ஒருவேளை மிருதுலா அங்க என்ன புருஷன் சொன்னது இங்க இவங்க காதுல விழுந்துருச்சா? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. சரி, ஏதோ குடும்பமா சேர்ந்து சம்பவம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரெடியா தயாரா இருப்போம். வேற வழி என்ன பண்றது? இன்னைக்கு மொத்தமா நமக்கு வந்து அடிக்குது. பிரச்சனையும் கூட சமாளிச்சிடலாம் போல. சரணுக்கு தெரியாம சமாளிக்கிறதா பெரும்பாடு. ஏற்கனவே அவன் என்னென்ன நினைச்சானோ. டேய் தடியா, உன் வருகைக்காக தான காத்துட்டு இருக்காங்க. என்ன பெரிய மினிஸ்டரா அங்க நிக்கிற? வா, ஏதோ சம்பவம் பண்ணிட்ட போல செருப்பாலே அடி வாங்க போறவா. ஹரி, அடி வாங்குவ. மன்னிச்சுக்கணே. சரண், அம்மா. எங்க உன் பொண்டாட்டி? நீ மட்டும் தான் வந்திருக்க? நீ அவனு தான் வந்திருக்கீங்க? இல்லம்மா, அவளுக்கு அவங்க அம்மா வீட்லயே இருக்கணும் போல இருந்துதான். ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னாமா. அதாம்மா மகேஷை கூட்டிட்டு வந்துட்டு. அப்ப மகேஷோட பொண்டாட்டி. இங்க பாரு ஹரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லாரும் கொலவரியில இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அண்ணி, வாய் மட்டும் போட சொல்லாதீங்க, என்னால மட்டும் அது முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆமா, எதுக்குடா தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டீங்க? மகேஷ் உன்னை வான்னு சொன்னோம். இங்க வா. இதோ வரேங்கண்ணா. ஷூ லேஸ் கழட்டிட்டு அது. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. மகேஷ், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு உன் மேல வந்திருக்கு. இன்னைக்கு மொத்தமா போட்டு பொழந்தெடுக்க போறானுங்க. சமாளிக்கிறதுக்கு ரெடியாடுறா மகேஷ். மகேஷால முடியாததா பாத்துக்கலாம்.
என்னங்க பொறுமையாக கேளுங்க, அவசரப்பட்டு எதையும் கேட்காதீங்க. நமக்கு உண்மை என்னன்னே தெரியாம. அமைதியார், பேசாம இரு. என்னக்கா இப்படி வாயடிக்கிறாங்க? என்னதாக்கா பிரச்சனை அப்படி? ஐயோ என்னத்த சொல்ல, இருமா. அது ஒரு சின்ன சண்டைதாம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சால்வ் ஆயிடுச்சு, அது ஒன்றும் இல்லை. அண்ணா என்ன அம்மா, என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு ஃபேமிலியோட இப்படி நிற்கிறீங்க எல்லாரும்? ஏன் மகேஷ், நாங்கள் தான் நினச்சிட்டு இருக்கணும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன் அப்படின்னு. சின்ன பையங்கிறத தாண்டி நீ ரொம்ப பொறுப்பானவன்னு உன் மேல ஒரு மரியாதையை நாங்கள் வச்சிருக்கோம், அது தெரியுமா உனக்கு? நானே ஒரு ஆகாவடி, என் மேல எதுக்குங்கண்ணா மதிப்பு மரியாதைலாம் வைக்கிறீங்க? ஐயோ ஒன்றும் புரியலையே, டே மகேஷ் என்னடா செஞ்ச? அண்ணா என்ன பிரச்சனை? ஏன் மகேஷ், யாராவது லவ் பண்றியா? சோடி முடிஞ்சு. டே என்னடா, இருடா இரு. அதான் மூத்தவன் கேட்குறான்ல, என்னடா அமைதியாக நிற்கிற? பதில் சொல்லு, சொல்லு. அமைதியே நின்றா நாங்க என்ன நினைக்கிறது? பதில் சொல்லுடா. ஆமா, ஒரு பொண்ணை லவ் பண்றான். சோ டேய், நான் பிரச்சனையை கூடே கூட்டிட்டு சுத்துறேன் போலடே. நான் எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். ஐயோ அப்புறம் என்ன பண்றது? இவனுக்கு எதை வச்சு கேட்டதுன்னு வேற தெரியலையே. சரி மகேஷ், சோனி முடிஞ்சாடி, எப்படா மகேஷ் சமாளிக்க போற? ஐயோ என்னடா உன்கிட்ட கேள்வி கேட்டா அவன் பதில் சொல்றான், அப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும் போலயே. சொல்லு. மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். சும்மா ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை வச்சுட்டு லவ் பண்றேன்னு சொல்றான். ஏன் மகேஷ் போய் சொல்றாரு? மிருதுலாவை தானே லவ் பண்றாரு. சரி ஓகே, இப்போதைக்கு அவர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறது ஒரு லாஜிக்கான விஷயம்தான். ஆனா கல்யாண மேட்டர் ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவாரு? ஒருவேளை மிருதுலாவை கல்யாணம் பண்ணிருப்பாரா? அண்ணி என்ன நீ புதுசன்மா லவ்வுங்கிறானே? இருமா, எனக்கே ஒன்றும் புரியல. சரி, பேசிட்டு இருந்த பொண்ண லவ் மட்டும்தான் பண்ணியா இல்ல கல்யாணம் பண்ணிட்டியா? நீ பேசிட்டு இருக்க பொண்ண லவ் பண்ணியா இல்ல கல்யாணம் பண்ணிட்டியா? அண்ணா என்னன்னா சொல்றீங்க? நான் லவ்வே பண்ணலங்கிறேன், அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? எல்லாரும் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், அவன் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, அப்ப நீ எங்க கிட்ட பேசலாம், புரியுதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆளுக்கு ஒன்னொன்னு பேசுறீங்க. டேய் சரண், நீ பண்ண வேலைதான், சொல்லுடா. நான் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனா யாரையும் நான் லவ் எல்லாம் பண்ணல. எனக்கு இப்பதான் மகேஷ் மேல டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி மகேஷ் மிருதுலாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரா? ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறேன். சரி, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்ப இத பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி வீட்டை விட்டு போனாங்கன்ற கோவத்துல தான் இப்போ சரண் போனான். சரி, அவனை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம நான் அங்க போயிட்டு வந்தேன். போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனை? யார் உங்ககிட்ட என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மகேஷ் பேசலாம் செய்யற? டேய், நீ அமைதியா இருந்ததுன்னு பாத்திருக்கேன், இப்போ பேசலாம் செய்யற? இங்க பாரு, அம்மா உன் லைஃப்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, புரியுதா? இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் நாங்க கேள்வி கேட்கறோங்கிறது உனக்கு பின்னாடி புரியும், புரியுதா? சோ அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீ உண்மையை சொல்லிட்டீன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுக்கு தான் கேக்குறோம். யாரையாவது லவ் பண்றியா இல்ல லவ் பண்ண பொண்ணை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லுடா. ஐயோ என்னது இது, எல்லாம் உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப நான் எப்படி சொல்றது? கடவுளே, இப்படி ஒரு சூழ்நிலை நீ மாட்டி விட்டுட்டு இல்ல. ஐயோ எப்படி இதை சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி உண்மையும் சொல்ல முடியல, எல்லாம் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி பொய்யும் சொல்ல முடியல. என்ன மாதிரி ஒரு நிலைமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. கடவுளே, நான் இப்ப என்னதான் உங்ககிட்ட பேசுறது? நான் என்ன பேசினாலும் நீ லாக் பண்ணுவாங்க. சரி, பேசுறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா பேசமா? என்ன எதா இருந்தாலும் டைரக்டா கேளுங்கம்மா. இல்லை மகேஷ், நான் 6 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். என்ன அதில் யார் யார் எப்படின்னு ஒரு பெத்தவளாக இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதுவும் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் அம்மாவாக இருக்கேன். என்ன இப்போது என்னோட வலியும் என்னோட இந்த ஆதங்கமும் நீ ஒரு தகப்பன ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அது புரியும். மா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? மா இப்ப என்ன நடந்துச்சு? யார் என்னை பத்தி என்ன சொன்னா? நீங்க என்ன என் லைஃப்ல முடிவு எடுத்திருக்கீங்க?
எல்லாத்தையும் ஓப்பனா பேசுங்க. யாரும் மறைச்சு பேசாதீங்க. அண்ணா நீங்களும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. என்ன யாரு என்னை பத்தி என்ன சொன்னா சொல்லுங்க. உன்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை மகேஷ். ஆனால் உன் ஜாதகத்தில் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்ல போற? அட பாவிகளா, என்னடா வாழ்க்கையில நடந்தத அப்படியே சொல்றீங்க? சொல்லு மகேஷ், பதில் சொல்லு. இங்கே பாரு, ஒரு அம்மாவா இருந்து உன்கிட்ட நான் கேட்குறேன், என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. ஒருவேளை நீ அப்படி ஒரு தப்பை பண்ணியிருந்தீன்னா நீ முன்னையே சொல்லிட்டேன்னா உன் லைஃப்பில் நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு தாயா இருந்து உன் லைஃப்பில் முடிவு எடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணணும். சொல்லு மகேஷ். உனக்கு அப்புறம் உன் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனையும் நான் பார்க்கணும். என்ன அதுக்கப்புறமும் நான் ஒன்றும் ஓஞ்சு போக முடியாது, புரியுதா? எனக்கு நிறைய இருக்குடா, சொல்லு, நிறைய கடமை இருக்கு. மா அது டேய், இப்போதான் லவ் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ அம்மா கேட்டோன்னு ஏன் தடுமாறுற? இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்படி என்ன நீ பண்ணுவியா என்ன? சரண், நான் அப்படி ஒரு தப்பு தாண்டா பண்ணியிருக்கேன். ஆனா அந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் காரணம். இதை எப்படி நான் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு புரியல. இப்போ அம்மா என் லைஃப்ல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. நான் பயப்படுறதே உனக்காக மட்டும்தான்டா. நீ என்ன வெறுத்துருவியோ இல்ல உன் பொண்டாட்டியை தூக்கி எறிஞ்சிருவியோன்னு ரெண்டு பயத்துல உள்ள செத்துக்கிட்டு இருக்கேன்டா நானு. என் வழியெல்லாம் வாயெல்லாம் சொன்னா யாருக்கும் புரியாது, வெளியே காமிக்காம இருக்கேன், அவ்வளவுதான்டா. இல்லன்னு சொல்லுடா, இல்லன்னு சொல்லு. மா, நான் ஏதோ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கோம், அவன் லவ் பண்றான்னு நினைச்சிட்டேன். என்ன இப்ப அவனே சொல்றான் லவ் பண்ணலன்னு. சோ அந்த மாதிரிலாம் மகேஷ் பண்ண மாட்டான். மகேஷ் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. டேய், நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பின்னாடி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் முடியும். ஏன்னா எதையுமே ஆரம்பத்திலேயே வேரோட கிள்ளி போடணும். பதில் சொல்லு. உன்ட்ட தானே கேக்குறாங்க, பதில் சொல்லுடா. மகேஷ், உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்தவளா இருந்து கேட்குறேன். என்ன அம்மா கிட்ட நீ எதையும் மறைக்க கூடாது, இல்லை நான் மறைக்க மாட்டேமா அப்படின்னு உன் மனசார நினச்சி அம்மாவை எந்த விதத்துலையும் அவமானப்பட விட மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன்னு உன் மனசார நீ நினச்சி உண்மையை சொல்லு. நீ அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? சொல்லு, சொல்லுமா. சொல்லுடா, பதில் சொல்லு. இங்க பாரு, உங்க எல்லாத்துக்குமே உங்க அம்மா தான் பெஸ்ட்னு எனக்கு தெரியும். அப்பா மேல பாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பாவோட மதிப்புக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்னு என்னைக்குமே அப்பாவுக்கு தெரியும். என்ன அம்மா இவ்வளவு தூரம் வந்து கேட்கறல்ல, ஏன்னா அம்மா உன் வாழ்க்கையில் எடுத்திருக்க முடிவு அப்படி. சொல்லு. ஐயோ, என்னை எப்படி சூழ்நிலை கைதியாக்கிட்டீங்கல்ல. நான் என் அண்ணனுக்காக பாப்பனா, என் பொண்டாட்டிக்காக பாப்பனா, என் குடும்பத்துக்காக பாப்பனா? கடவுளே, இப்படி ஒரு ட்விஸ்ட கொண்டு வந்து என் வாழ்க்கையில வச்சுட்டேன்ல. நான் உண்மையை சொன்னா சரண் சரண் என்ன வெறுத்துருவான். உண்மையை சொல்லலன்னா இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ற ஒரு துரோகம். ஒருவேளை எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்ச மிருதுலாம வெறுத்துருவீங்களோன்னு பயம். நான் இப்ப என்னதான் பண்ணணும்? என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ கன்ஃபார்ம் மகேஷ் மிருதுலாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு ஓப்பனாக பதில் சொல்கிற நம்ம மகேஷ் அது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் மகேஷ் இப்போ சொல்ல போகிற பதிலில் தான் அந்த ட்விஸ்ட்டு உடையுமா இல்லை இது பின்னாடி பிரச்சனையாக வருமாங்கிறது தெரியலை. மகேஷ், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல மகேஷ். ஆனால் கண்டிப்பாக வேணும் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் அப்படி தப்பு பண்ணியிருப்ப. அந்த சூழ்நிலை என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. ஐயோ பாவம் மகேஷ், பதில் சொல்ல முடியாது, ரொம்ப திணறாரு. இங்க பாரு, இப்போ இந்த பிரச்சனைய நடு ஹால்ல வச்சு பேசுறதுக்கு மெயினான காரணம் இருக்கு. என்ன அது அம்மா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உனக்கு புரியும்.
அம்மா அவ்வளோ யோசிச்சாங்க. இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரலாமா, மகேஷ் கிட்ட தப்பா போயிருமா, நம்ம பிள்ளைய சந்தேகப்படுற மாதிரி இருக்க, ஜாதகத்தை வச்சுட்டு அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஒருவேளை அம்மா உன் வாழ்க்கையில எடுத்திருக்க முடிவுக்கு பின்னாடி நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அம்மாவுக்கு முதல் அவமானம், ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். என்ன, இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் உங்ககிட்ட முன்னாடியே நாங்க கேக்குறோம். நீ இப்பவே சொல்லிட்டீன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகும். இல்லையா அதுக்கப்புறம் வர பிரச்சனைய யாருனாலையும் தடுக்க முடியாது மகேஷ். மகேஷ் எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? அவன் தப்பு பண்ணலன்னா டைரக்டா சொல்லிட்டு போலாமே. ஃபர்ஸ்ட் இது மகேஷோட கேரக்டர் கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, இல்ல இது எனக்கு பிடிக்கலன்னா படக்கு படக்குன்னு பேசுறவன். எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான்? அப்போ இவங்களாம் சொல்ற மாதிரி ஒருவேளை இவன் யாரையாவது லவ் பண்ணி ஒருவேளை மிருதுலாவ. இங்க பாரு சரண், நீ உன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் நீ உடஞ்சிடவே கூடாதுமா. எனக்கு அதுதான் வேணும். உடஞ்சிடாம தைரியமா இருக்கணும். உன்னால அது முடியுமா? டேய், அவங்க ஏதோ எமோஷனல்ல பேசிட்டாங்கடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ, ஒரே குழப்பமால இருக்கு. இப்ப மட்டும் மகேஷ் வாய் திறந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லல, நான் சத்தியமா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, சரண் யோசிக்கிறான். யோசிக்க விடக்கூடாது. அவன் யோசிச்சா கண்டிப்பா அவனுக்கு டவுட் வரும். மகேஷ், எவ்வளவோ பிரச்சனையை சமாளிச்சிருக்க, இதையும் சமாளிடா. இல்லனா உண்மை சொல்லிடலாமா? அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையை இப்பயே சொல்லிட்டா பிரச்சனை எதுவும் வராது. ஒருவேளை பின்னாடி தெரிய வந்து ஐயோ சரணோட நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சொல்லு மகேஷ். அம்மா அது அம்மா அது வந்து அது இல்லன்னு சொல்றதுக்கு எதுக்கு மாமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? வாசு, வா வாசு. என்ன அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன மகேஷ் மாமா, எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? இப்ப இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கா? இவன் வந்திருக்க மாடுலேஷனை பார்த்தா பொட்டி படிக்கையில எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ, என் வாழ்க்கையில ஏதோ சம்பவம் பண்ண போறான்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வாமா வாசு, நல்லா இருக்கியா? எங்கம்மா பாட்டிலாம் வரலையா? இல்ல மாமா, இப்போதைக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அவங்களாம் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வருவாங்க. என்ன மகேஷ் மாமா, அத்தை கேட்ட கேள்விக்கு ரொம்ப தயங்கி யோசிச்சு பதில் சொல்றீங்க. அப்படி யாரையும் யாரு கழுத்துல நான் தாலி கட்டல, நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுங்க மாமா. சொல்லிட்டீங்கன்னா அத்தைக்கு இருக்கிற டவுட் போக போகுது. இங்க பாரு, நான் உன்னோட வாழ்க்கைக்கு எது தேவைங்கிறதுக்கான முடிவு எடுத்தனோ அந்த முடிவு இப்போ நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல போகிறேன். இப்போ நீ என்கிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன்னா இப்போ நான் உன் லைஃப்பில் எடுத்துருக்க முடிவு என்னன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ இவளை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. மகேஷ், அவசரப்படாதடா. ஜஸ்ட் மிஸ்ல இவ தான் வந்து காப்பாத்திருக்கா. ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி மடங்குறதா சரி. அதுக்கப்புறம் வர பிரச்சனைய அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நைட்டு சரண் கிட்ட பேசுவோம். சொல்லுங்க மாமா. மகேஷ், உங்க அத்தை பொண்ணே வந்து கேக்குறா. இதுக்கு மேலேயே நீங்க எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்களே எமோஷனலா உங்க வாய் திறந்து சொல்லுங்க மாமா. நானே எந்த கோயில்லையும் யாருக்கும் திருட்டுத்தனமா நான் தாலி கட்டல, நான் லவ்வும் பண்ணலன்னு உங்க வாய் திறந்து சொல்லுங்க மாமா. என்ன ஒரு மாதிரி ரைமிங்க பேசுறா? சரி, என்னமோ பேசட்டும். இப்போ அவங்களுக்கு தேவை உண்மை. இப்போதைக்கு இல்லைன்னு போய் சொல்லி சமாளிப்போம். பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க நான் தயார். இப்போதான் அங்கே ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வந்தோம். அடுத்து இங்கே இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பாக 2 குடும்பத்துக்கு நடுவில் தேவையில்லாத பிரச்சனை வரும். மகேஷ், எதையுமே யோசிச்சு பொறுமையாக முடிவெடுக்கணும்டா. ரொம்ப பொறுமையாக முடிவெடுக்கணும். இப்பயாவது சொல்லுவியா? எப்படி மா, உங்களுக்கு என்னம்மா அப்போ? நான் யாரையாவது கல்யாணம் பண்ணனான்னு தெரியணும், அவ்வளோதானே. நான் அப்படிலாம் யாரையும் லவ் பண்ணலை, யாரையும் கல்யாணம் பண்ணலம்மா. நான் உங்களுக்கு உண்மையாக தாம்மா இருக்கேன். இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரிம்மா. மகேஷ், நிஜமாவே வா. ஆமாம்மா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தாம்மா நடந்துப்பேன். இப்போ நீங்கள் என் லைஃப்பில் எடுத்திருக்க முடிவு என்னம்மா? எனக்கு தெரியும் மகேஷ், ஜோசியத்தை நான் நம்புறது உண்மைதான். என்ன, ஆனால் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு அம்மாவுக்கு தெரியும். சரி, ஓகே, விட இருக்கட்டும். இப்போது அம்மாவை வாழ்க்கையில் எடுத்திருக்க முடிவு என்னன்னா, உனக்கும் வாசுக்கும் கல்யாணம். என்னடா
உனக்கு சம்மதம் தானே? அம்மா இவ்வளோ தூரம் திரும்பி கேட்டது காரணமே இதுதான். என்ன, வாசுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நானும் ஜாதகம் பார்த்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அம்மா வந்து உங்ககிட்ட கேட்டு நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ற அர்த்தத்தில் தான். அம்மா உனக்கு என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். என்ன, உனக்கும் வாசுவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம். அதுக்கு தான் வாசு இங்கே வந்திருக்கா. உனக்கு சம்மதமா? எனவே உன்னை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கடந்தாய் நீயும். சரண், வாடா. தூங்கலையா நீ? நிம்மதியே போச்சு. இனி தூங்குனா என்ன, தூங்கலைன்னா என்ன? என்ன நிம்மதி? என்னாச்சு? ஏன் உனக்கு வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லை, விருப்பம் தான். அப்புறம் ஏன்டா இப்போ அந்த டாப்பிக்கை விடுறியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். எப்போதும் பேசாதானே வருவேன். சரண், நெஞ்சு மேலே சாஞ்சுக்கிட்டுமா? டேய் வாடா. அக்கா ப்ளீஸ் டி, என்ன வெளியே போக சொல்லாத. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், மனசு விட்டு பேசணும் டி. முதல்ல சாப்பிடுடி. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க. சரண் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் போய் சொல்ற சாப்பிட்டேன்னு சொல்லி மதியானம் ஏன்டி ஆபீஸ் போல? அது என் விருப்பம். எனக்கு பசிக்கலடி, நீ எடுத்துட்டு போ. உனக்கு பசிக்குமா பசிக்காதன்னு எனக்கு தெரியாதா? உன் கூட பிறந்திருக்கேன்டி. அந்த வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு மிருந்துலா. அதை நீ இழந்துட்ட. நான் எதை இழந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த நிமிஷம் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுடி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட காலையில இருந்து பேச மாட்டேங்கிற. முகத்தை திருப்பிட்டு போற. சத்தியமா நல்ல மூடு இல்லடி. டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? டேய் என்னாச்சு? இங்க பாரு, என்ன பாரு. டேய் ஏன் வாடி போயிருக்க? டேய் மகேஷ் என்னடா? ஏ சரண், ஒரு வேளை நீ ரொம்ப மனசு வேதனைப்படுற மாதிரி நான் ஒரு காரியத்தை நம்ம ரெண்டு பேர் லைஃபுக்கும் சேர்ந்தப்பல செஞ்சுட்டா என்ன நீ அக்செப்ட் பண்ணுவியடா? என்னடா எனக்கு புரியல. இல்லை சரண், அதாவது உனக்கு உனக்கு சொந்தமாகணும்னு நீ நினச்ச ஒரு பொருள், நீ நினச்சது, ஓகே, நீ மட்டும் நினச்சது, அதை தெரியாதனமா நான் கையால் தொட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு அது வலிக்கும்லடா. அது அந்த மாதிரி கேட்குறேன். டேய் இங்க பாரு, எனக்கு சொந்தமானது உனக்கு சொந்தமானது அப்படிலாம் கிடையாது. கடவுள் தான் நமக்கு சொந்தமான பொருளை நம்ம கையில் கொடுப்பாரு, புரியுதா? ஸோ நீ எந்த எண்ணத்தில் என்கிட்ட பேசுகிற, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனால் ஏதோ எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்னு மட்டும் எனக்கு புரியும். அண்ணி உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீ நிறைய மாறிட்டடா, எனக்கு அது தெரியும். ஆனால் உன்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கிறப்போ உன்னால் அதை தாங்கிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். நமக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு சண்டை வந்தாலும் பிரிவு வந்தாலும் என்னை எந்த இடத்துலையும் வெறுத்துற மாட்டேன்ல? டேய் என்னடா புதுசா இப்படிலாம் கேட்குற? இல்லைடா, நம்ம ரெண்டு பேர் சின்ன பிள்ளையில எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். நம்ம 6 பேரில் நம்ம 2 பேர் மட்டும் எப்பவுமே தனித்துவமாக தெரியும். எனக்கு ஒரு பொருள் கிடைச்சா அது உனக்கு கொடுக்காம அதை நான் எதையுமே செய்ய மாட்டேன். நீயும் அப்படித்தான். அது என்னமோ உனக்கு எனக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு பிணைப்புன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த பிணைப்பில் விரிசல் வந்துட்டா, இல்லை நீ நீ என்னை வெறுக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சுட்டா என்னை வெறுத்துற மாட்டேலடா? என்னை விட்டு அழிகிற மாட்டேலடா? என்னை உன் கூட சேர்த்துக்காம என்னை ஒதுக்கிற மாட்டேன்ல? உயிரென்று உன்னை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு பிரிவாயே. இங்க பாரு, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, ஒருவேளை அது என்னால மன்னிக்க முடியாத ஒரு தப்பா இருந்தாலுமே சரி, என் பொண்டாட்டி கூட நேற்று ஒன்று சொன்னாடா, சரண் நீ எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் நீ உடஞ்சு போயிடக்கூடாது. உன்னை உடைக்கணும்னு நினைச்சா கூட அந்த சுச்சுவேஷனில் கூட நீ உடஞ்சிட போயிடக்கூடாது. அப்போ நீ நினைக்க வேண்டியது நான் சொன்ன இந்த வார்த்தை மட்டும் தானே. ஸோ அந்த மாதிரி
நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அது என்னால மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பா இருந்தாலும் சரி, உன் மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே எனக்கு விட்டுட்டு போகாதுடா. நீ சொன்ன மாதிரி நம்ம கூட பிறந்த 6 பேர்ல உன் மேல மட்டும் எனக்கு தனி பாசம். அது என்னமோ இந்த மாதிரி ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்களா ஒன்னா சேர்ந்துட்டா அதுல யாராவது 2 பேரு ஜோடியா இருந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் நீ நானும். ஒரு நாளும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் தம்பிடா நீ. என் லைஃப்ல நிறைய விஷயம் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கு. அதுல ஒண்ணுதான் நான் உன் சைடா லவ் பண்ணது. ஓகே, இப்போ அதை பத்தி நான் பேச வரல, அது முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ எனக்கு கிடைச்சிருக்க பத்தி லவ் இது எவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஆனதுன்னு அந்த லைஃப்குள்ள நான் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது. என்ன நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சது கிடையாது. என்ன ஏன் மிருதுராவை லவ் பண்ணது கூட ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தானே சொன்னேன், சொல்லு பார்ப்போம். அதே மாதிரி நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நீ என் தம்பி. உன் மேல எப்போதுமே எனக்கு தனி பாசம்தான். வெறுப்புன்னு ஒன்று வரவே வராது. உன்னையும் என்னையும் யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாதுடா. சரணு, டேய் ஏன்டா அழுகுற? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா சரணு. என் கூட யாரு பேசினாலும் பேசலைன்னாலும் நீ நீ கொஞ்சமா முகம் சொல்லிச்சுட்டா கூட என்னால தாங்க முடியாதுடா. அந்த அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட இறங்காது. என்னமோ தெரியல, உன் மேல எனக்கு அப்படி ஒரு பாசம்டா. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் மறைக்கிறேன். என்னால அதை சொல்ல முடியலடா. அதுக்கு நேரங்கால வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த பாசம் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்டா. என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்ல, என்னை பிரிஞ்சிட மாட்டேன்லடா. அழுகாதுடா. நீ அழுகிறது கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், அண்ணன் இருக்கேன் உனக்கு. எத்தனை டைம் நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்க, உன்னை நான் கிண்டல் பண்ணியிருக்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐ லவ் யூ சரண். ஐ லவ் யூ டூ. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உன்னன் உள்ளம் நானே, அண்ணன் என்றும் வாழும் இல்லை. ஒன்றாய் காணும் வானம் ரெண்டும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. என் கூட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கடி, ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப நீ பேசாம இருக்கிறது தாண்டி வலிக்குது. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. இங்க பாரு, என்னால உன்கிட்ட டைரக்டா எதையும் கேட்க முடியலடி. காலையில ஒண்ணு திட்டினதுக்கு ரொம்ப சாரிடி. நான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி திட்டிட்டேன். ஆனா நீ பண்ண ஒரு விஷயம் என்னால முடியலடி. என்னவா இருந்தாலும் ஓப்பனா கேளு சந்தியா. நம்ம வாழ்க்கைக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கேன்டி. அதுக்காக நான் சொல்லி கட்டல. ஆனா இவ்வளவு தூரம் நான் பண்ணியும் நீ சின்ன விஷயத்துக்காக கோச்சிட்டு என் கூட பேசாம இருக்கிறது என்னால தாய்க்க முடியல. உனக்கு என்கிட்ட இருந்து என்னடி தெரிஞ்சுக்கணும் சொல்லு, நான் சொல்றேன். அதுக்காக நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையே கஷ்டப்படுத்துறது என்னால தாய்க்க முடியல. சொல்லு. இல்ல, நான் உங்ககிட்ட இன்டைரக்டாவே கேட்குறேன். என்ன டைரக்டா என்னால கேட்க முடியல. ஏன்னா ரொம்ப வலிக்குது, அதனால கேட்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கேனா சொல்லு பார்க்கலாம். எதையாவது நான் மறைச்சிருக்கேனா? ஆனா நீ மட்டும் என்கிட்ட எதை வேணாலும் மறைக்கலாம், அப்படிதானே? ஒருவேளை சந்தியாவுக்கு நானும் மகேஷ் லவ் பண்றது தெரிஞ்சிருச்சா, இல்ல கல்யாணம் பண்றது தெரிஞ்சிருச்சா? இவனுக்கு நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா சொல்ல முடியல. சொல்லடி. நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்க. என்ன நான் உன்கிட்ட மறைக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன மன்னிச்சிருடி. இல்ல, நீ சொல்ல வேணாம். நான் உன்கிட்ட எதையும் கேட்க போறதில்லை, அதை விட்டு. என்னோட ஒரே ஒரு வருத்தம், எல்லாத்தையும் என் மனசை விட்டு நான் உன்கிட்ட பேசுறேன். என் ஃபர்ஸ்ட் நைட்டை கூட உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்லடி. இவ்வளோ டீப்பான ரிலேஷன்ஷிப்ல நீ ஆண்டி என்கிட்ட ஒரு விஷயத்தை
இவளுக்கு நானும் மகேஷ் லவ் பண்றது தெரிஞ்சிச்சு. ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளேயாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயாகட்டும், ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாம இருக்கும். ஆனா அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் உனக்கு சரணுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா அப்பவும் நீ இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா ஆனா இப்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சந்தியா, எனக்கு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை சந்தியா. சந்தியா, அது நினைச்சு மருதுல சொல்ல வேணாம். இப்ப நீ சொன்னீன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா எனக்கு எனக்கு கோபம் வரும். என்ன நீ அமைதியாரு, நீ எதையுமே சொல்ல வேணாம். ஆனா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நானே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க இருந்து என் புருஷன் வீட்டுக்கு போவேன். காலையில ஒன்று அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருடி. ரொம்ப சாரி. பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸ்ல ஏதோ லூசு மாதிரி திட்டிட்டேன். இதை நடி திட்டன உன்னை தவிர வேற யாரடி என்னை அப்படி திட்டுவா? பாரு, என் கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போடு, ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காது சந்தியா. நீ பேசலனா நான் செத்து போறதுக்கு சமண்டி. ஒரு நாளாவது என் கூட பேசாம நீ இருந்திருப்பியா? கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி பண்ணிடு வாட்ஸ்அப்ல. ஆனா இன்னைக்கு நீ இருந்தது எனக்கு நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். சாரி சாரி. கூடவே நின்னாயே எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சாயே நான் போகும்